பிரச்சனையா இருந்தாலும் தேவையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சா நம்மளால கண்டிப்பா அதை எதிர்கொள்ளவே முடியாது. ஆனா அதற்கு மாறாக அந்த சூழ்நிலையில என்னை நடத்துகிற அந்த பொறுப்பை என் தலை மேல கொடுக்கிற கர்த்தரை நம்ம நம்பி நம்ம முன்னேறிட்டோம்னு சொன்னா நான் நம்புறேன் அவர் நம்மை லகுவாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை கூட நான் சுலபமாய் முடிக்கிறதற்கு எனக்கு பலன் தருகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆண்டவரே, எந்த மிரட்டல்கள் எனக்கு எதிராய் வந்தாலும் நான் ஒரு நாள் கூட அதில் நான் என்ன பண்ண முடியாதுன்னா அதை யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனையை எப்பவுமே நீங்க பாருங்க, அதை ஆரம்பிச்சது சின்னதாக தான் ஆரம்பிக்கும். அதை யோசிச்சு பெருசு பண்ணி அதை ரொம்ப திங்க் பண்ணி அது இப்படி ஆயிரும் அப்படின்னு ஒரு காரியத்தை கொண்டு நம்ம சிக்காயி நம்ம படுக்கிறத விட நம்ம நம்புவோம் அவருடைய கரத்திலே கொடுப்போம். அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நம்ம ஆண்டவரை அழைச்சிருக்கிறது மலையை பற்றி பேசுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுவதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த தேவைகளை பார்த்து பேசுகிறது தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் ஹல்லேலூயா உங்களை விட 1000 மடங்கு பிரச்சனையா இருந்தாலும் நான் இன்னைக்கு பலிபீடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. நீங்க அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க. உங்க திராணிக்கு மிஞ்சிய பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்க ஞானத்திற்கு மிஞ்சிய பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்க சூழ்நிலைக்கு மிஞ்சின பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சூசைடல் தாட் வர வேண்டிய அவசியமே இல்லை. தற்கொலை எண்ணம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா நான் என்னால முடியாது, சாவுதான் எனக்கு கடைசி வழி, மரணம் தான் எனக்கு கடைசி வழி, அதை தவிர வேற வழியே தெரியலன்னு உலகத்துல இருக்கிற யாரு சொன்னாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜீவன் தான் கர்த்தருக்கு முக்கியமே தவிர எனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் என் ஜீவன் இருக்குமானால் கர்த்தர் என்னை சூழ்நிலைகளை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யோபுக்கு என்னென்னமோ ஆண்டவர் பிசாசுனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். என்னென்னமோ ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவனுடைய சொத்தை கொடுத்தாச்சு, ஆடு மாடுகளை கொடுத்தாச்சு, ஒட்டகத்தை கொடுத்தாச்சு, பிள்ளைகளை கொடுத்தாச்சு, உடம்புல நோய் கொடுத்தாச்சு. ஆனா ஜீவனை மட்டும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஜீவன் இருக்குமானால் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆமென். ஆந்திராவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஜெக்சன் ஆபிரகாம் அப்படின்ற ஒரு ஊழியக்காரரை மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய சாட்சியை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கடன், 3 crores. ஆனால் அதை கட்டுவதற்கு ஒரு வழியுமே இல்லை. அவங்க சூசைட் பண்ணி செத்து தான் போன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் ஒரு சாதாரணமான ஒரு பன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாராம். ஒரு பன்னு பிஸ்னஸ். அந்த பன்னு பிஸ்னஸில் என்ன கிடைக்க போகுது, அதில் எவ்வளோ பெரிய கடனை அடைச்சிட போகிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆண்டவரை ஆசீர்வதிச்சு அந்த கடன்களெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பல மடங்கு ஆசீர்வாதமாய் செய்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அவர்களை நடத்தின தெய்வம் உங்களையும் என்னையும் நடத்த மாட்டாரா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை நடத்த மாட்டாரா?
ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். உன்னை விட 1000 மடங்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நீங்க பயப்படாம மட்டும் இருந்தா போதும், நீங்க கலங்காம மட்டும் இருந்தா போதும். அந்த தைரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினா போதும், அந்த விசுவாசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினா போதும். இத்தனை வருடங்களும் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்தீர்கள். அந்த பிரச்சனையினுடைய வலிமையை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா சொல்ற, நம்ம யாராலையும் எதிர்த்து கொண்டு நிற்க முடியாது. நமக்கு நீங்களும் நானும் கடந்து வந்தது சாதாரணமான சூழ்நிலை அல்ல. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். பிரதர், நீங்க தீய கடந்தீங்க. சிஸ்டர், நீங்க தண்ணீரை கடந்தீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து நீங்க வேகல. தண்ணீரை கடக்கும் போது உங்களோடு கூட இருந்த தேவன், நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உங்கள் மேல் புரளாமல் உங்களை பாதுகாத்தது உண்மையானால், இப்போ இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இந்த தீயையும் தண்ணீரையும் கடப்பதற்கு ஏற்ற பலனை கிருபையா எனக்கு தருகிறவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைய இனி அதனுடைய தாக்கத்தை நான் ஆராயக்கூடாது. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நான் உங்களை மட்டும்தான் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்க வல்லமையை மட்டும்தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த கிருபை கேளுங்க. கேட்டு எல்லாரும் வாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் அதை கிருபையாய் கத்த தருவாராக. சொல்லுங்க, அப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக நீங்க பேசி இருக்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாளில் நிறைய நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர். அந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சு நான் ரொம்ப சிக்காயிட்டேன். அந்த சூழ்நிலையை குறித்து யோசிச்சு நான் ரொம்ப சிக்காயிட்டேன். ஆனால் இனி அதற்கு மேலே என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது. அந்த பிரச்சனையை குறித்து நான் ஆராயக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, எதை குறித்து நான் ஆராயாதபடி கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தருவீராகப்பா, தருவீராகப்பா. அல்லேலூயா. Thank you Jesus. அப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும்னா, சில நேரத்தில் சிலர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதை நடந்தால் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு பெரிய உரி நீங்கள் பண்ணிக்கவே கூடாது. ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஊரில் எங்கள் பாஸ்டர் வயசானவர் இருந்தார். அப்போல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் ஒரு 12:30 மணிக்கு செய்தி கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குறதற்காக ஊழியக்காரங்க தங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காடு, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும், நிறைய இடத்துல இந்த கல்லறை தோட்டம் இருக்கும். அது வழியாக லைட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் அங்கெல்லாம் லைட்டு கரண்டெல்லாம் இருக்காது. கையில் ஒரு தீப்பந்தம் வச்சுருப்பாங்க. அந்த தீப்பந்தம் ஃபுல்லாக எரியாது. என்னென்னா அந்த அனல் மட்டும் இருக்கும். அப்படியே கையை இப்படி அசைச்சிட்டே வருவாங்க. அசைச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீயினுடைய அந்த கனல் இருக்கு பாருங்க, அந்த கனல் வெளிச்சத்திலே நடந்து வரலாம். அது பழகினவங்களுக்கு ஈஸியாக நடந்து வரலாம். நமக்கு தான் அது இருட்டா தெரியும். ஆனால் நம்ம நாளாக நடந்துருக்கிறேன். அப்படி நடக்கும்போது ஒன்றும் நமக்கு லைட்டெல்லாம் தேவையில்லை, கும் இருட்டா இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக நடந்து போவோம், குழியிலெல்லாம் விழ மாட்டோம். அதனால் அந்த நடந்து அந்த மாதிரி பழக்கமானது. அப்போ அந்த ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே வருவாங்க. வரும்போது இந்த ஊழியக்காரர் பாருங்க, வரும்போது பயங்கரமான மழை வந்த உடனே அவருக்கு ஒதுங்கணும். சரி, இந்த மழையை நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு தேடுனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருந்தால் அதனுடைய வாசல்ல வராண்டால அவ்வளோதான் படுத்துட்டாராம். அது நடந்த சம்பவம். படுத்துட்டார். படுத்த உடனே
கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வயசானவர் வந்து தட்டி எழுப்பி எப்பா ஒரு கொடையை கையில் கொடுத்தாரம்மா. நீ யாருப்பா இந்த நைட்டில் வந்து என்கிட்ட கொடையை கொடுக்குறேன்னு கேட்டால், இல்லை நீங்கள் இங்கே படுத்துருக்கிறனால இங்கே இருக்கிற என்னுடைய ஆள் வந்து என்னை தூங்க விடாமல் எழுப்பி ஒருத்தன் வந்து படுத்து கிடக்கிறான். அவன் அங்கே வராண்டாவில் இருக்கிற வரைக்கும் என்னால் உள்ளே உட்கார முடியல, எனக்கு அக்கினியாக எரியுது, அதனால முதல்ல அந்த ஆளை அனுப்பிவிடு அப்படின்னு என்ன தொந்தரவு பண்ணுது, அதனால நீங்கள் தயவு செய்து போங்கயா அப்படின்னு. அட நான் போக முடியாது, நான் நாளைக்கு காலைல போகிறேன், கொஞ்ச நேரம் மழை தரணும்மா, நீங்கள் தயவு செய்து போங்க, கொடை தராட்டி கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த இரவில் வந்து அந்த மனுஷன் வந்து அந்த ஊழியக்காரரை அனுப்பி விட்டார். அப்போது அந்த ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து நம்மளா இருந்தால் நைட்டு 12 மணிக்கு அப்படி நடந்து வரணும்னா பெரிய தீர்மானம் எல்லாம் போடுவோம். நம்ம போகிற வழியில் கரண்ட் இருக்கா, நம்ம போகிற வழியில் கலர் தோட்டம் ஏதாவது இருக்குதா, ஏதாவது பிசாசு வருமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய யோசிப்போம். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணலைன்னா, எதிரியை குறிச்சோ பிசாசை குறிச்சோ என்ன பண்ணலை, அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுடைய பிரயாணத்தில் அதை குறித்து அவங்க திங்க் பண்ணவே இல்லை. நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா அதை யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னை அழைச்சவர் ரொம்ப பெரியவர், என்னை நடத்துகிறவர் ரொம்ப பெரியவர், அவர் எனக்கு கொடுத்தாலும் நன்மை, கர்த்தர் எனக்கு கொடுக்காட்டாலும் நன்மை. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் அவங்க எங்கே படுத்தாலும் படுத்து தூங்கினாங்க. அவங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையா தரணும். நீங்க இன்னைக்கு வாங்கணும். என்ன அபிஷேகத்தை வாங்கணும்னா, ஆண்டவரே, சிலர்லாம் என்ன பார்த்து கேட்கணும், ஏடா உனக்கெல்லாம் பிரச்சனையை குறித்து யோசிக்கவே மாட்டியாடா அப்படின்னு. நான் யோசிக்கவே இல்லைங்க, யோசிச்சு என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்ம அப்படி இல்லை, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தலைவலியாக போய் ஜோம் பண்ணும்போது எனக்கு என்னமோ உனக்கு ஒரு சின்ன கட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு லைட்டாக சொன்னால் போதும். அடுத்த நாள் நம்ம ஆட்கள் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு என்னமோ கட்டு இருக்காமே, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஊழியக்காரத்தில் போய் கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்கிறீங்களா பாஸ்டர், யார் கட்டு வச்சா அப்படின்னு அப்படி கேட்குறது. இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்க. போயிட்டு அது என்ன கட்டு, அது என்ன இருக்கலாம் அப்படின்னு அதை குறித்து ஆராய்வார்கள். இல்லவே இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமென். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே ஓடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, தினம் அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என். கைகளை மேல தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி கோடை பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். சொல்லுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் ஹல்லேலூயா. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அலகை வென்று விட்டேன். ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அலகை வென்று விட்டோம். கைகளை மேல தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம். வீரநாடை நடந்திடுவோம். சொல்லுவோம். இசப்பா கிருப கிருப. கோலியாத்தை கோலியாத்தை முறியடிப்போம். கோலியாத்தை முறியடிப்போம். நம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நம் பிசாசை வென்று விட்டோம். விசுவாச கேடயத்தா நம் பிசாசை வென்றிடும்.
கைகளை மேல தட்டி வெற்றி கோடி பீடித்திடுவோம். நம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம். நடந்திடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் 100க்கு 1000 டைம் உண்மையானாலும் 100க்கு 1000 ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறுமானா 99% கிடையாது, 100% கிடையாது, 100க்கு 1000 அது நிறைவேறும். அது 100க்கு 1000 இருந்தாலும் நீங்களும் நானும் 100% விசுவாசிக்காம அந்த வார்த்தையினால ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையாது. அது 100க்கு 1000 தான். ஆனா நீங்களும் நானும் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100% நம்பணும் ஆண்டவரை, 100% விசுவாசிக்கணும். 100% நம்ம விசுவாசிப்போமே ஆனால் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும். சில காரியத்துல ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்துறதை குறித்து நீங்க கலங்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா 10 வாதம் அவங்களுக்கு அவசியம் எதுவுமே அவசியம் இல்லை. கிளம்புங்களானா கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களா ஆண்டவர் வெறுமையாய் கிளம்புறதற்கு ஆண்டவர் நினைக்கல, வெறுமையாய் கிளம்ப வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. எப்படி கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா அவர்களை பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ண நினைச்சாரு. கர்த்தர் ஆசீர்வாதத்தோட அவர்களை புறப்பட பண்ணணும்னு நினைச்சாரு, வெற்றியோட ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால ஒண்ணு நினைச்சுங்க, சில காரியத்துல இருந்து ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்பணும்னு கர்த்தர் நினைக்கல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை கர்த்தர் ஸ்லோவா கம்மியா பயன்படாத ஒரு பாத்திரமா கர்த்தர் உங்களை அனுப்பணும்னா இந்த பிரச்சனை உடனே சரியா இருக்கும், இந்த சூழ்நிலை உடனே மாறி இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆண்டவர் டக்குன்னு மாத்திட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் ஆண்டவர் காத்திருக்கிற பண்ணுறாரானால் அத்தனை நாட்கள் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். ஆனால் அதுல உங்களுக்கு பெஸ்டா நல்லதாய் உயர்வாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு காரணத்திற்காக தான். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட ஆமென். அதுக்காக தான் இந்த தாமதம், அதுக்காக தான் இந்த சோதனை, அதுக்காக தான் இந்த காத்திருப்பு. ஆமென். கர்த்தர் நம்மை பொன்னோடும் பொருளோடும் ஹல்லேலூயா